வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப அழகான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். நம்மளுடைய எமோஷனல் க்ளோஸ்னஸ். யார நமக்கு ரொம்ப பிடிக்கும்? யார ரொம்ப நம்புறோம்? இதையெல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். எங்க அம்மாவ தவிர வேற யார் செஞ்ச பிரியாணி எனக்கு பிடிக்காது. என்னோட அப்பாவோட அட்வைஸ தவிர வேற யாரோட அட்வைஸையும் நான் கேட்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் தவிர வேற யார்கிட்டயும் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னவோ ஒண்ணு தான். அதுல நம்ம 3 டிஃபரெண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஐ டோன்ட், லைக், ட்ரஸ்ட், வாண்ட் இந்த மாரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. நவுன். இந்த இடத்துல ஃப்ரம்னு நம்ம ரொம்ப காமனா போட்டுருக்கோம். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி இந்த ப்ரிபோசிஷன் மாறும். அடுத்தது பார்த்தீங்களான்னா, அந்த ஃப்ரேஸ். எனிஒன் அதர் தென் இது வந்து ரொம்ப ப்ரீசைஸ். அதனால ஃபார்மலா, ரிட்டனுக்கு இத ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த எனிஒன் அதர் தென்னுக்கு பதிலா நீங்க எனிஒன் எல்ஸ் பட் இப்படி போடலாம். இல்லன்னா எனிஒன் எக்ஸெப்ட் அப்படியும் போடலாம். ஸோ இந்த எனிஒன் எல்ஸ் பட் அண்ட் எனிஒன் எக்ஸெப்ட் இது வந்து ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். ஸோ 2ல நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எனிஒன்னு நம்ம போட்டிருக்கோம். இது இந்த இடத்துல பெர்சனா இருந்தா கரெக்ட். நீங்க பிளேஸ்ன்னு வர்றப்போ இது வந்து அப்படியே எனிவேர் அப்படின்னு மாறிடும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ அப்படியே பார்த்துட்டே வரலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்றதுன்றத எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எனிஒன் எக்ஸெப்ட், எனிஒன் எல்ஸ் பட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். என் அம்மாவை தவிர வேற யார் செஞ்ச பிரியாணி எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல பிடிக்காதுன்னு தான் இருக்கு. அதனால ஐ டோன்ட் லைக் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கிற அதே பாட்டை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க நவுன். இந்த இடத்துல நவுன் என்ன? பிரியாணி. மற்றவங்க சமைச்ச பிரியாணி. ஸோ அதனால பிரியாணி மேட் பை. ஐ டோன்ட் லைக் பிரியாணி மேட் பை. மேட் பை எனிஒன் எல்ஸ் பட் யாருன்றதை இந்த இடத்துல போட போறோம். மை மதர். I don't like biryani made by anyone else but my mother. இப்போ அவன் அவங்க அப்பாவை தவிர வேற யார் பேச்சும் கேட்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ இது வந்து 2 விதமா சொல்லுவோம். ஜென்ரலாவே அவன் அப்படிதான். அவங்க அப்பா பேச்சை மட்டும் தான் கேட்பான். மற்றவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதை அவன் கிட்ட கொஞ்சம் இதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ இல்ல நம்மலாம் சொன்னா கேட்க மாட்டான். அவங்க அப்பா சொன்னாதான் கேட்பான். அவன் அப்பா பேச்சை தவிர வேற யார் பேச்சும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் சுச்சுவேஷனை நீங்க சொல்றீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பார்த்துலாமா? ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ஹி இல்லையா? நீங்க ஜென்ரலா அவன் அப்படிதான் சொல்றதா இருந்தா ஹி டசன்ட்னு போடுங்க. ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன் அப்படின்னா ஹி வோன்ட்னு போடுங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ ஹி வோன்ட் லிசன் டு கேட்க மாட்டான். ஹி வோன்ட் லிசன் டு யார் பேச்சையும் எனி ஒன் எக்ஸப்ட் ஹிஸ் ஃபாதர். அவ்வளோதான். இந்த இடத்துல நவுன்லாம் எதுவும் இல்லை. அதனால இந்த பாட்டு இல்லை. ஹி டசன்ட் லிசன் டு எனி ஒன் எக்ஸப்ட் ஹிஸ் ஃபாதர். இல்லைனா ஹி வோன்ட் லிசன் டு எனி ஒன் எக்ஸப்ட் ஹிஸ் ஃபாதர். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தவிர வேற யாரையும் நான் நம்புறதில்ல. என் பெஸ்ட் ஃப்ரெண்டை தவிர வேற யாரையும் நான் நம்ப மாட்டேன். எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ ஜென்ரலா எப்பவுமே அப்படின்றதுனால நம்ம வழக்கம் போல ஐ டோன்ட்னு தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் எல்ஸ் பட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் எக்ஸப்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் அதர் தன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படி வேணா சொல்லலாம். கிஃப்ட் யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ சாரிங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தவிர வேறு யார்கிட்டேருந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிறது இல்லை, பெற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு நம்ம சொல்லப்போம். சாதாரணமாக சொல்கிறப்போ இதை நம்ம ஐ டோன்ட் டேக். ரொம்ப காமன் இது. நீங்கள் ஐ டோன்ட் ரிசீவ்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ ஐ டோன்ட் டேக் இந்த இடத்துல வேர்ப் வந்து டேக். நவுன் பாருங்க கிஃப்ட்ஸ் ஃப்ரம். anyone else but இல்லைனா anyone other than, anyone except எப்படி வேணா அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இன்னும் anyone other than வந்து ரொம்பவே கரெக்டாக ஃபிட் ஆகும். வேற யார்கிட்ட இருந்தும் from anyone other than my friends and relatives. I don't take gifts from anyone other than my friends and relatives. என் ஃபேமிலியை தவிர வேற யார் கூட இருந்தாலும் எனக்கு என்னமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேன். அப்போ ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள்.
வேற யார் கூட இருந்தாலும், with anyone other than my family. I don't feel comfortable with anyone other than my family. இப்போ அதே இடத்துல other than எடுத்துட்டு exceptன்னு போட்டிருக்கோம். ஸ்போக்கன்ல கேஷுவலா இருக்கும் அப்படிங்கிறதுனால I don't feel comfortable with anyone except my family. சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா other than விட, அதனால. இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருப்பீங்க இல்லையா? அவள் தன்னுடைய சிஸ்டரை தவிர, அவளோட தங்கச்சின்னு வச்சுக்கலாமே, அவள் தன்னுடைய தங்கையை தவிர வேற யார்கிட்டையும் தன்னுடைய ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க மாட்டா. ஜென்ரலாகவே அவள் அப்படித்தான், அப்படி சொல்ல போகிறோம். ஸோ ஷீ டசன்ட். நம்ம சொன்னோம் இல்லையா, எமோஷனல் க்ளோஸ்னஸ். யார் கூட ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகிருப்போம், யார்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம், யாரோட அட்வைஸை நம்ம வாங்கிப்போம், யார்கிட்டேருந்து கிஃப்ட் வாங்கிப்போம், இதெல்லாமே எமோஷனல் க்ளோஸ்னஸை பற்றி பேசுறது. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஷீன்றதுனால டோன்ட்டுக்கு பதிலாக டசன்ட்னு சொல்ல போகிறோம். அப்போ ஷீ டசன்ட் ஷேர் ஹர் சீக்ரெட்ஸ் வித் எனி ஒன் எல்ஸ் பட்ன்னு சொன்னாலும் சரி, எனி ஒன் எக்ஸப்ட்னு சொன்னாலும் சரி, எனி ஒன் அதர் தன்னு சொன்னாலும் சரி. பர்சன் யாரு? ஹர் சிஸ்டர். ஷீ டசன்ட் ஷேர் ஹர் சீக்ரெட்ஸ் வித் எனி ஒன் அதர் தன் ஹர் சிஸ்டர். She doesn't share her secrets with anyone except her sister. அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். நீ அவங்க கிட்ட வேணா பேசி பாரு அப்படி சொல்றப்போ, இல்ல இல்ல உன்னை தவிர வேற யார்கிட்டயும் எனக்கு பேச வேண்டாம், நான் பேச மாட்டேன் அப்படி சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல பேச வேண்டாம்னு இருக்கு, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு எனி ஒன் எல்ஸ் பட் யூ. அவ்வளோதான். எனி ஒன் எல்ஸ் பட் பர்சன் வந்து நீ, யூ, அவ்வளோதான். I don't want to talk to anyone other than you. அப்படி சொன்னாலும் சரி, I don't want to talk to anyone else but you. அப்படி சொன்னாலும் சரி. இப்போ நம்ம வந்து நிறைய இந்த பர்சன் வச்சு சொல்லிட்டோம். அப்போ பிளேஸ் வச்சு சொல்லலாம். ஸோ பிளேஸ்ன்னு வர்றப்போ நம்ம எனிஒனுக்கு பதிலாக எனிவேர்னு யூஸ் பண்ணுவோம். நான் போய் காஃபி வாங்கிட்டு வரவா, வாங்கிட்டு வா, பட் அந்த சின்ன கடையை தவிர வேற எங்கேருந்து வர காஃபியும் எனக்கு வேண்டாம், அங்கே தான் எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு காஃபி வேண்டான் இருக்கு. அப்போ ஐ டோன்ட் வாண்ட் காஃபி ஃப்ரம், அங்கேருந்து, அங்கே தவிர, அங்கேருந்து தான் எனக்கு வேணும். அதனால ஐ டோன்ட் வாண்ட் காஃபி ஃப்ரம் எனிவேர் எல்ஸ் பட், எந்த பிளேஸோ அதை நம்ம சொல்ல வேண்டியதுதான். தட் ஸ்மால் ஷாப். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் காஃபி ஃப்ரம் எனிவேர் அதர் தன் தட் ஸ்மால் ஷாப். இப்போ அதே இடத்துல அதர் தன் தட் பதிலாக எல்ஸ் பட் தட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ டோன்ட் வாண்ட் காஃபி ஃப்ரம் எனிவே எல்ஸ் பட் தட் ஸ்மால் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இந்த மாதிரி பார்த்துடலாம். பிளேஸுக்கு, நான் அந்த மார்க்கெட்டை தவிர வேறு எங்கேருந்தும் காய்கறி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐ டோன்ட் பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் எனிவேர் எல்ஸ் பட் பிளேஸ் தட் மார்க்கெட் அப்படி நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். I don't buy vegetables from anywhere else but that market. So anywhere other than அப்படிங்கிறத விட இந்த anywhere else butன்றது இன்னும் கூட ஈஸியாக இருக்கு பாருங்க சொல்கிறப்போ. ஸோ அதனால தான் இது ஸ்போக்கனில் ரொம்ப காமன் நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ டோன்ட் பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் எனிவே எல்ஸ் பட் தட் மார்க்கெட். இப்போ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய சொந்த ஊரை தவிர வேறு எங்கேயும் எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகாது, எனக்கு அமைதியாக இருக்காதுன்னா நான் அப்படி ஃபீல் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ஃபீல் பீஸ்ஃபுல் அப்படி சொல்லுங்க. ஸோ என்னை தவிர எனக்கான ட்ரெஸ்ஸை நானே தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னை தவிர வேற யாராவது தேர்ந்தெடுத்த உடைகள் எனக்கு இன்னும் அவ்வளோ பிடிக்காது. அப்போ ட்ரெஸ் சோசன் பை. சரில, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஐ டோன்ட் ஃபீல் பீஸ்ஃபுல் பிளேஸ் இல்லையா? அப்போ எனிவே எல்ஸ் பட் மை ஹோம் டவுன், என்னோட சொந்த ஊர் அப்படின்றதுனால. அதே மாதிரி எனக்கு அந்த உடைகள் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் க்ளோத்ஸ் சோசன் பை வேற யாராவது, பை எனி ஒன் அதர் தன் மீ, எனி ஒன் எல்ஸ் பட் மீ, எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் இந்த எமோஷனல் க்ளோஸ்னஸ் எது நமக்கு ரொம்ப பிடிக்கும், யாரை நம்ம ரொம்ப நம்புகிறோம், ஸோ இதையெல்லாம் சொல்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.